Okay, I am going to share the screen. Okay, that's the code. Okay, and okay, yeah, go ahead, explain the code. மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு ஸ்கிரீன் எனக்கு விசிபிள் ஆகல மேம். Oh yeah. What I did do it. Windows start share. இப்போ லோடிங்ல இருக்கு மேம். Yeah. இப்போ தெரியுது மேம். இப்போ வந்துட்டு மேம். Sure. Okay. Okay, tell me. So Yeah, go ahead, explain the code. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस மேம். So இதுல வந்து சில மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ரேண்டம் மாடியூல், பட் ஆனா ஓஎஸ் அண்ட் டைம் மாடியூல் வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ரேண்டம் மாடியூல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். ஸோ ரேண்டம் மாடியூல் எதுக்குன்னா, நம்ம டைஸ் ரோல் பண்றப்ப நமக்கு 1 to 6ல ரேண்டமா நம்பர்ஸ் வரணும்ன்றதுனால ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணி ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்ற மெத்தட் வச்சு நான் நம்பர்ஸ் வந்து கெட் பண்றேன் மேம் டைஸ். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்றப்ப ஃபர்தர் லாஜிக்ஸ் இருக்கு மேம். நமக்கு தெரியணும்ல மேம். ஸோ அதனால ஒரு அரே எடுத்து அந்த அரேல வந்து 0 ஸ்டார்ஸ் வந்து அப்பன் பண்ணேன். இதை வந்து நான் டைரக்டா வேற மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இப்போ அரேக்குள்ள ஒரு அரே 0 இன்டூ ஸ்டார் 3 அப்படின்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா அவுட்புட் சரியா வரல. அதனால இந்த மாதிரி செட் போர்டு அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதி அந்த அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்பர் பாஸ் பண்ணோம்னா அந்த மேட்ரிக்ஸ்ல நமக்கு வந்து போர்டு வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல லாஸ்டா வந்து ஒரு லிஸ்ட் 0,0 அப்படின்னு வச்சிருக்கேன். எதுக்குன்னா, இப்ப நம்ம ஒரு காயின், இப்போ ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிருச்சுன்னா அந்த பீஸ் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக அங்க வச்சிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் வந்து இனிஷியலா எல்லாருக்கும் 0 அப்படின்னு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். So what is the board? The board is the வேரியபிள் மேம். அந்த செட் போர்டு வந்து இப்போ நாம மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்றோம், 6x6 இல்லாம 3x3 அப்படின்னு மாத்துறோம்னா அப்ப வந்து அந்த போர்டோட சைஸ் வந்து மாறிடும் மேம். இது வந்து you're setting the board, everything is going to look like a square. Okay, what is upon? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பிளேயர் தானே மேம் இருக்காங்க. சோ அந்த பிளேயர் வந்து ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயரை கட் பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ண பிளேயர் வந்து இந்த பொசிஷனுக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். So already this is an array. So at this point, it's a list, and then you are appending it to the list at the end. So at this point, in the board வரும்போது line number 14ல your board is going to look like a square, yeah, 6x6. Yes ma'am. 6 போட்டீங்கன்னா 6x6 இல்லையா? ஆமா. அதுக்கப்புறமா இன்னொன்னு append பண்ணீங்கன்னா then அந்த எண்ட்ல போகுதா அந்த ஸ்பேஸ் டெம்பரரி ஸ்பேஸ் ஓகே சரி, ஓகே, got it. சரி, ஓபன் போர்ட் போட்டுருக்கீங்க. எஸ் மேம். அடுத்தது வந்து 0.00ன்னு எல்லாருக்கும் செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைஸ் வந்து ரோல் பண்றோம் இல்லையா மேம். சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணி அதுக்கு வந்து எனக்கு அவுட்புட் வாங்கிக்கிறேன் 1ல இருந்து 6 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் போட்ட உடனே அந்த இப்ப ரோ அண்ட் காலம்க்கு நான் ரோல் பண்ணிட்டேன்னா அதை வந்து என்னோட போர்டுல பிளேஸ் பண்ணணும்ல மேம். அதுக்காக பீஸ் இன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கு மேம். சோ அதை வச்சு அதை என்ன பண்ணும்னா போர்டை வந்து அப்டேட் பண்ணும் மேம். அப்டேட் பண்ணிட்டு எந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்கமாவை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் கிளியர் பீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோல்ல ஒரு இடத்துல இருக்கோம். அடுத்த தடவை ரோல் பண்றப்ப நம்ம பழைய பிளேஸ்ல இருந்து புது பிளேஸ்க்கு போயிடுவோம்ல மேம். சோ அதனால அந்த லாஸ்ட் பொசிஷன் கிளியர் பண்றதுக்காக கிளியர் பீஸ் அப்படின்றது வந்து வச்சிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் வந்து போர்டு வந்து இப்போ எப்படி விஷுவலைஸ் பண்றதுக்காக அந்த போர்டு வந்து பிரிண்ட் பண்றாங்க. சோ இதாமே பண்ணிருக்கேன்.
சோ அதுக்கு கீழே வந்து இந்த இன்னும் எக்ஸ் பிளேயரோட பொசிஷனும் பிளேயர் பியோட பொசிஷனும் தனித்தனியா ட்ராக் பண்றதுக்கு எக்ஸ் கமா ஒய் X1, Y1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ இதுக்கப்புறம் மாஸ்டர் லூப் மேம். இந்த லூப்ல தான் வந்து கண்டினியூஸா நடக்கும். யார் முதல்ல ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்ப வந்து சைக்கிள் ரேட் ஆகும் மேம். சோ எதர் இப்ப வந்து பிளேயர் ஏ முதல்ல எடுத்துட்டாருன்னா அவர் வின் ஆயிட்டு லூப்பை பிரேக் பண்ணுவாரு. பிளேயர் பி எடுத்தாருன்னா அவர் வின் ஆயிட்டு லூப்பை பிரேக் பண்ணுவார் மேம். அதுக்கப்புறம் எத்தனை ஐட்ரேஷன் நடந்திருக்குன்றதுக்காக சைக்கிள் கவுண்ட் வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பீசஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு எக்ஸ் கமா ஒய் பீஸ் இன் போர்ட் மீ அப்படின்னு சொன்னா நான் ரோல் பண்ற இடத்துல மீ அப்படின்னு சொல்லிட்டு போய் இருப்பேன் மேம். சோ அதே அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற X1, Y1ல பி இருந்துச்சுன்னா நான் வந்து வின் பண்ணுவேன். சோ அதுதான் செகண்ட் இஃப் லாஜிக். இப்ப நான் வந்து ரோல் பண்றேன் 2, 3 அப்படின்னு ரோல் பண்றப்ப அந்த 2, 3ல ஸ்டார் இருந்துச்சுன்னா ஃபைன் மேம் நான் அங்க போய் செட் ஆயிடுவேன். ஆனா 2, 3ல முன்னாடியே வந்து பிளேயர் பி இருக்காங்கன்னு தெரிஞ்சா அப்ப நான் வந்து வின் பண்ணுவேன். சோ பண்ணிட்டு என்னோட போர்டை பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ நான் வந்து X1, Y1ல பிளேயர் பி இருப்பாங்களே மேம் அவங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தல மேம் லாஸ்டா அந்த ஸ்பேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடுவேன் மேம். 6, 1 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ்க்கு அவுட் சைடுல மூவ் பண்ணிடுவேன். I see. So because you have a print board, இந்த மாதிரி I'm going to run it. So okay ma'am. Print board போட்டேன்னா then it will be easier for me to follow the logic. அது while loopலயே அந்த printing எல்லாமே நடக்கும் மேம். ஜஸ்ட் ரன் பண்ணா மட்டும் போதும். Yeah, that's good. So that's good. அதனால I can see the only thing I'm going to do is while loop போயிட்டே இருக்கு. அதாவது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். So what I'm going to do is and every time roll பண்ணும்போது I'm going to pass it so that I can see the board after every throw. புரியுதா? இப்ப ரன் பண்ணேன்னு வைங்களேன். அது தெரியும் மேம். ஓகே மேம். அது தெரியும் மேம். தெரியும். ஆனா கரெக்ட்டா ஓடிது பாருங்க. You know what it is? You know what I'm saying? அது நான் வந்து டைம் டாட் ஸ்லீப் போட்டு பண்ணிரலாம் மேம். அது ஸ்டாப் பண்ணி வரும். Yeah, that's what I was going to say. ஐட்ரேஷன்ஸ் வந்து பட் ஐட்ரேஷன்ஸோட டைம் அதிகமா இருக்குல்ல மேம். சோ நிறைய டைம் வந்து அது ரன் பண்றதுனால அந்த ஸ்லோவா ஒன் ஆஃப்டர் வரப்ப நமக்கு ரொம்ப ஸ்லோனஸா தெரியுது. பட் நம்ம பண்ண முடியாது. இப்போ 100 செகண்ட்ஸ் இல்ல this is good. This is அதாவது we'll look at the code but கரெக்ட்டா ரன் பண்றது தான். Yeah, that's what we want. இப்போ because we are looking at the code I can see a couple of it. I don't want to go until 5 வரைக்கும் போறதுக்கு பதிலா just a few runs வந்து okay எப்படி இருக்கு அப்படி பார்க்கிறதுக்கு. That's all I'm saying. Okay. ஏனா நான் ஃபர்ஸ்ட் maybe I'll just go. முதல்ல வேணா போறேன் எப்படி வேணா போறேன் என்ன. Okay, let's start with the very first line. இங்க வந்தது இதுதான் ஃபர்ஸ்டா? இல்ல மேம் OS இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். எது மேம்? Like this is starting of the history இல்ல மேம் ஐட்ரேஷன் 41 மேம். அப்பனா இது ஃபர்ஸ்ட் கிடையாது மேம். Okay. So that's why I'm thinking I'll yes just ma'am நான் OS you are starting the code from here. கன்சோல் க்ளீன் பண்ணேன் பட் அதுவும் டைம் டேக்கனா இருந்துச்சு. சோ Now can I just do this? Good. All done. Right? இப்படி கொடுத்தா it will wait for me. I'll hit enter. Okay. எஸ் மேம். அதுவும் பண்ணலாம் தான் இருந்தோம் பட் ஆனா இந்த கேம் ஸ்டார்ட் ஆனா நடுவுல யாரும் அந்த கேமை விட்டு குயிட் பண்ண முடியாதுல மேம். சோ அதனால அந்த இன்புட் வந்து வைக்கல. சோ நீங்க எஸ்என் கொடுத்தா டைஸ் ரோல் ஆகுற மாதிரி பண்ணலாம். Yeah, it's okay. That's not the crux. The thing is we want to see how that looks. That's it. I'm not it's not a problem. Yeah. You don't even have to do it. Save and run. Control Z. No ma'am. You're good. That's it. That's all I want to do. All I wanted to do is okay. This is your first print is it? எஸ் மேம். அந்த போர்டு வந்து எப்படி இருக்குன்னு அதான் ஃபர்ஸ்ட் எம்டி போர்டு. இப்போ நான் வந்து ஒரு இது பண்ணிருக்கேன் நானு. ஒரு ரோல் ஆயிருக்கு. ஓகே. எஸ் மேம். Okay. So now I'm looking at the board. Last throw was 0, whatever.
and iteration. So இது வந்து number 2 me 5 and 1 roll பண்ணிருக்காங்க, the other person 4 and 0 roll பண்ணிருக்காங்க. So 5 and 1 let's see 1 2 3 4 5. This is 5 and 1 or 0 ஆரம்பிக்கிறதுனாலயா? yes ma'am. Okay, and then this is the other person, and then 4 0. and this one here is also part of the board. அவுட்ஸ் அந்த மேட்ரிக்ஸ்க்கு வெளியில இருக்கிற பொசிஷன் மேம். ஆமா, எதுக்காக அது? இப்போ யாராவது ஒருத்தவங்களை கில் பண்ணிட்டாங்கன்னா, கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போர்ட்ல இருந்து வெளில வந்துருவாங்கல்ல மேம். சோ அதுக்காக அந்த பொசிஷன். அது ஒரு டெம்ப் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணேன். எனக்கு அது டக்குன்னு வேற லாஜிக், வேற எங்கேயும் அந்த நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு போர்டுலயே வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே வாட் இஸ் தி क्वेश्चन என்ன? லெட்ஸ் see. இப்போ 5 and 1 4 and 0 இந்த d4 me அப்படி போறதுக்கு பதிலா can I just use a and b? பண்ணலாம் மேம். அந்த while loopல வந்து me the four அப்படினு இருக்குல மேம், அந்த இடத்துல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேம். ரீஜன் கோட்ல வந்து நம்ம அத மாத்திட்டோம்னா இருக்காது. The reason I'm saying that is so that the board looks aligned all the time. You know what I mean? இப்போ d4 னால பாருங்க அலைன்மென்ட் எப்படி போயிடுச்சு. கரெக்ட் மேம். So for that reason I want to see. Okay, so I'm going to cancel this. Okay, I'm going to cancel that. I'm going to change your code in the இடத்துல. So I'm going to, is there a way எங்க போர்டுன்னு இருக்குல்ல மேம், மீ இந்த x, y அத வந்து a, அதே மாதிரி கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா அங்கேயும் வந்து மாத்திக்கலாம் மேம். பீஸ் x1, y1 அதுல வந்து the 4 க்கு பதிலா b. அதுதானா? அவ்வளவுதான் மேம். இந்த i1 அதெல்லாம் இருந்தது. Player A1. Okay, A1. Okay. Okay, so the better way to do that is what? How do you do? What is the better way of doing this? எனக்கு அந்த ஆப்டிமைசேஷன் பத்தி சரியா இன்னமும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மேம் எனக்கு. Okay, what we'll do is yes. Okay, so இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா first if you want to give player A, player B கொடுத்துட்டீங்க இல்லையா? If you want to name them, so I can create something called player A name, right? Okay. Name equals A. Player. We just give it a name, right? Player B. Name equals B. அப்படி கொடுத்துட்டேன்னா then doesn't matter. நாளைக்கே நான் வந்து இல்ல ஏ வேணாம் சித்ரான்னு போடுங்கன்னா okay fine, you can say, you know. So in the இடத்துல I can use the formatting or whatever, but I can still choose player A1. Player A1, right? I can do that. Yes ma'am. That's the simplest way to do it, right? Yes ma'am. Player B. I mean, you can use formatting எல்லாம் போட்டு பண்றதுன்னா பண்ணலாம், but okay, same thing. இந்த இடத்துல ஏன்னு போடுறதுக்கு பதிலா I would call player A name and where is the B? So most try not to hard code strings. Strings anytime you have a string இந்த மாதிரி within quotes குள்ள string இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றதாக இருந்தால் இந்த இடத்துல then I have to change. Right, so in the இடத்துல I have to change all that. So that's why it's better to player B name. Okay, I hope that's all it is. Okay, print. Yeah, yeah, then I probably need to add a little space here. And same thing here.
இதுலனா the formatting, you know what the formatting is? எஸ் மேம். எஃப் முன்னாடி போட்டு எஸ் மேம். Yeah, then I would do within quotes player கொட்டே B. எஸ். Quotation starts from here and player B space and then the points, அவங்களோட points வரும்ல. So yeah, this is another way of doing this. Okay. Okay. What's missing? எண்டிங் parenthesis. Ending parenthesis கொடுக்கலையா? Okay, so it's another way of coding it. So this way it looks better. Okay, so oops. Run it again. Okay, so hit enter to continue. All right, so this looks a little better. All right, so we have A1 at 1 and 4, B at 4 and 4. So put down a more. And then you have this extra 0 0. Okay, I'll keep the 9. So then okay, so here is the problem. Game விளையாடும்போது, this is why the reason I wanted to do. First வந்து அவங்க A வந்து 1 and 4ல இருக்கு. சரியா? A and B are here. Right? Next time when Yes, I ma'am. do 2 and 1, I move to A. You moved A to இது. So what happened to the previous place? மேம் அது ஒவ்வொரு இப்ப ஏ மூவ் பண்ண பிறகு நான் மறுபடியும் அந்த இதை பிரிண்ட் பண்ணலாம். நான் ரெண்டு இது வந்து பேருமே மூவ் பண்ணிட்ட பிறகு நான் அந்த போர்டை பிரிண்ட் பண்ணதுனால இந்த மாதிரி வருது மேம். இல்ல I think it's understanding. I think the way you understood the problem is different from the way I mentioned it. நம்ம விளையாண்டோம்னா ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது. என்ன? ஓகே, yeah, I am good. சுந்தரராஜன், நீங்களும் இப்படிதான் கோட் எழுதிருக்கீங்களா? The A and B stays in the same place? இல்ல மேம், ஒவ்வொருக்கா அந்த இது இருக்குமோ அந்த கேம் ஸ்டேட் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கு மேம். அடுத்தடுத்த இது புதுசா வரும். சோ இந்த இடத்துல நான் A and B இருந்தேன்னா அடுத்து நான் A21 போடும்போது I'll have 2 அங்கே இருக்கும் மேம். Yes. Yes ma'am. That's how the game is. புரிஞ்சுதா தேவராஜன்? Sorry, தேவநாதன். I think we lost him. இருக்கீங்களா? So இந்த கேம் விளையாடும்போது you know how I think it's an understanding problem. I think you are breaking. So if I have to go என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? Basically you don't reset. You do not reset the board. Okay. Each player first rolls a number. After the player rolls the dice, the royal enter the player's initial. If the player A rolls the dice and if the player B already has their initial in that same row column, add A to whatever, add a point. இப்ப நீங்க போறதுல இப்ப A and B at the same time போட்டிருக்கீங்க, right? Yes ma'am. So who gets the point? A and B ஒரே இடத்துல at a timeல ஒரே இடத்துல இருக்கு. So how is your உங்க கோட்ல A B போட்டதும் why do I have my code looks so long? Okay, this is good now. So iteration for 1, okay, so in the 1 and 0 la போட்டீங்க. இப்போ வந்து let's say A also 1 0, B also 1 0. அப்படின்னா who gets the point? A gets the point or B gets the point? சாரி, அந்த இப்ப காட்டுறது வந்து மேம் அது அந்த லாஜிக் வந்து அந்த இதுல எழுதிருக்கு மேம். ப்ரீவியஸ் பொசிஷன் செக் பண்ணி தான் வந்து அது பண்ணும். இப்ப ஏ ரோல் பண்ணதுன்னா ஏ வந்து பியோட ப்ரீவியஸ் பொசிஷன் செக் பண்ணும். இப்ப பி ரோல் பண்ணா பி வந்து ஏயோட ப்ரீவியஸ் பொசிஷன் செக் பண்ணும் மேம்.
நான் வந்து இந்த மோனோபொலி இப்ப கேம் A விளையாடுவோம்ல, ம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். கொஷின்ஸ் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம டக்குன்னு பண்ணிட்டேன் நான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இட்ஸ் ஓகே. நோ நோ நோ. So, பிகாஸ் தேர் ஆர் ஐ மீன் இட்ஸ் ஓகே. இட்ஸ் a காமன் क्वेश्चन ஐ கெட் இந்த ப்ராப்ளம் கொடுக்கும்போது. சோ இந்த உங்களோட இதுபடி இப்ப B is 4 5ன்னா இப்ப B was going to check the current A's current position. A ஓட current position. Always பண்ணணும் check. மேம். Okay. Whereas A yes checks ma'am. B's previous position. B ஓட ப்ரீவியஸ் பொசிஷன் 4 எஸ் மேம் 4,5 செக் பண்ணாதான் அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷன் வந்து செக் பண்ணும் மேம். Okay. That's not what I wanted to do. ரைட். இது வந்து கேம் வந்து நம்ம இப்போ இது விளையாடும் போது ஐ மீன் யூ கேன் கால் இட் இப்போ சம் கேம்ஸ் ஏ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் செஸ் போர்டு மாதிரி, ரைட்? செஸ் போர்டுல ஒன்ஸ் நீங்க மூவ் பண்ண பிறகு யூ ஸ்டே தேர். நெக்ஸ்ட் இது வந்து யூ கேன் மூவ் சம்திங் எல்ஸ், ரைட்? யூ டோன்ட் மூவ் ஒன்லி ஒன் அட் அ டைம். செஸ் போர்டுல மொத்தம் 18 whatever நம்பர் ஆஃப் ரோஸ், ரைட்? 2 ரோ ஃபுல்லா வச்சுட்டு you understand what I'm saying? இது கேப்சர் தி ஃபிளாக் மாதிரி கேம் மேம். அது இடத்த நம்ம கேப்சர் பண்ணிடுவோம், அந்த இடத்துல நம்ம அப்படியே இருப்போம். அடுத்த பேர் வந்து அந்த கிளிக் நம்ம கிளிக் பண்ற வரைக்கும் நம்ம அதே இடத்துல இருக்கணும். கரெக்ட். புரியுதா? இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டே ஆகுது. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டே ஆகுது. பட் ஆனா நான் அத வந்து நடுவுல பிரிண்ட் பண்ணல. 2 ரோலும் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு தடவை பிரிண்ட் பண்றேன் மேம். அந்த வைல் லூப்போட ஒரு சைக்கிளுக்கு ஒரு பிரிண்ட் வந்து பண்றேன். நடுவுல யாராவது கட் பண்றாங்க அப்படின்னா இப்போ அந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது அங்க போர்டு பிரிண்ட் ஆகும் மேம். அது இன்னொரு பிரிண்ட் போர்டு அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு நீங்க சொல்ற அந்த திங் அச்சீவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ வாட் we will do is control C. அந்த ரேண்டம்க்கு பதிலா சரியா? ரேண்டம் போட்டு நீங்க வர்றீங்களா, அதுக்கு பதிலா I'm going to type the numbers so that we can follow what the code is doing. Okay? Understood? ரேண்டமா அந்த நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு பதிலா ரோல் ஒரு நம்பர் செலக்ட் ஆகுமா, 2 நம்பர் ஆகுமா? ரோல் டைஸ்ல எத்தனை ஆகும்? ரோல் டைஸ். Oh, you calling the roll dice twice, x and y. Okay. So அப்படி பண்ணோம்னா then maybe I should be able to give. Okay, fine. It's okay. Control Z. இல்லனா அந்த x, y is equal to int input னு கொடுத்தா I don't want to hard code. That's what I'm going to do. Oh, okay. Control Z. Okay. Okay, I can do that. I was going to do the control அங்க பண்ணலாம்னு இருந்தேன், பட் இங்க பண்றேன். Okay. இது டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இன்டிஜர் பண்ணனும்ல. எஸ் மேம். சரி, fine. Okay, x is equal to another, I don't know the syntax, but input enter x. Is that right? இல்ல தப்பா? எஸ் மேம். எஸ் மேம். இன்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணனும் மேம். அதுக்குள்ள இன்புட் கொடுக்கணும். இன்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போடணும். இது C-லனா இப்படி வர்க் ஆகும் மேம். அந்த பிராக்கெட் தேவையில்ல மேம். இன்ட் பக்கத்துல இருக்குது. இன்ட் பக்கத்துல இருக்கு தேவை. யா. எஸ் மேம். இன்ட் என்க்ளோஸ் பண்ற பிராக்கெட் தேவையில்ல மேம். ஓகே. x y. Okay. So இது வந்து ஓகே மேம், கரெக்ட் தான். Good enough to watch. Hit enter to continue. Iteration 2 க்கு போயிடுச்சா? Okay, enter x. So I'm going to do 2,2 and எல்லாருக்கும் 2,2. A 2,2, B க்கு வந்து 2,2. அப்போ okay, where is the point? எல்லாமே 2ல இருக்காங்க. So what happened? B is there. Did B get a point? Okay, அதுவும் print பண்ணோம் இப்போ, right? You don't know what if B got a point or not. I thought you were playing. இன்னொரு தடவை 2,2 ட்ரை பண்ணுங்க. இன்னொரு தடவை கொடுக்கவா? One more time 2,2. One more time 2,2. நான் 2 தடவை பண்ணதுமே இது இமிடியேட்டா print ஆச்சு இல்லையா?
பாயிண்ட் மாறுது பட் ஆனா அப்டேட் Point ஆக print மாட்டேங்குது. பண்ணல. Okay, why don't we print the points also then, controller? அந்த 6,0க்கு அது மூவ் ஆகுது பட் ஆனா வர மாட்டேங்குது. Okay, so this is what we are doing is one way to test your code. Run the code to see how it works. So I want to see the points இது பண்ணனும் இல்லையா? இந்த print statement கரெக்ட் பட் அது எங்க வர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. செக் பண்றேன் மேம் என்னன்னு. print v scored a point வரவே இல்லையா இதெல்லாம்? அதுதான் மேம் x1 உம் y1 உம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பிரிண்ட் ஆகும். ஆயிருக்கணும்ல? பட் நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வரணும். நேம் போட்டுக்கணும். Okay. Okay. So the other question is, do you know how to debug? Yes ma'am. Debug பண்ண தெரியும். Okay. Print plus that's that. Cycle. டூலியே நம்ம வராது. endpoint வச்சுக்கலாம் மேம். And clear the piece. Okay. Pieces in board. So நீங்க தான் clear பண்ணிட்டீங்க. Where is the clear the pieces? இல்ல மேம் நீங்க ஃபர்ஸ்ட் தடவை நம்ம 2,2 போடும்போதே அந்த b யோட பொசிஷன் வந்து 6,0 வந்து கிளியரா போயிருக்கணும். Okay, let's do that. Okay, I'm going to run it with the debug mode, சரியா? Okay. Debug mode. Okay. Okay. So 2. Oops. வரவே இல்ல. பக் கிளிக் பண்ணனும். இல்ல மேம் ரன்னுக்கு கீழ பக் அந்த பக் சிம்பிள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம் மேம். பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம ரன் ஐகான். I didn't do that. I didn't do the run debug. Dana? Is this the one? Yes ma'am. Okay. Okay. Okay, வந்துச்சா? Okay. இது என்னது player pieces in the board. Did I do it? Okay. Pieces in board XY. இது என்னது current in the pieces in board current A or current. Okay. Currently என்ன இருக்குன்னு பாக்குதா? Okay. This is what to do. Next roll ஆகும். Okay. Input So இப்ப திருப்பி வந்திருக்கு. That's what's it? Pieces in board went to this one. So the XY is 2 and 2. So A யோட இத மட்டும் எடுத்துட்டு then it's checking X1 which is B யோட previous இதா? That's B. 0 வந்து செக் பண்ணுங்க. Okay. So obvious of false ஏனா 2020ன்றனால next B இப்ப ரோல் பண்ணுங்க. So okay, again இந்த X Y அந்த மாதிரி நேம்ஸ்லாம் கொடுக்கிறதுக்கு பதிலா if we had named it player A position B position A's position B position a lot easier to understand. Okay, it's not good, correct. இப்போ வந்து you are going to get to clear the piece for X and Y1, right? B யோட clear பண்றீங்க இப்போ basically. Okay. B clear பண்ணும் you not only clear, okay, and then pieces in board. So this is where you get X இதுக்கு B யோட இதுக்கு you are getting the B யோட பொசிஷன் கெட் பண்ணிட்டு நம்ம போர்ட்ல பிளேஸ் பண்ணுவோம் மேம். So 2 and then you are checking இப்போ A இருக்க பிளேஸ்ல இப்ப B போய் இருக்க போகுது மேம். சோ இப்போ if condition true ஆகும். ஆனா நமக்கு அந்த print இப்போ நீங்க ஸ்டெப் இன் கொடுங்க மேம். ஸ்டெப் ஓவர் கொடுக்காம ஸ்டெப் இன் கொடுங்க. வந்துச்சு. ஈக்குவல் வந்துச்சுல. B score point. B score a point. B score a point. Print the board. B மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் clear B க்கு பாயிண்ட். Clear B க்கு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கு. ஓகே. x, y is equal to 0 அப்படின்னு இருக்கப்ப நான் x வந்து அவுட் ஆஃப் போர்ட்ல வந்து கொண்டு வந்துடுறேன். சோ நான் கட் பண்ண a-வை வந்து
0,0ல ஒரு இடத்துல வந்து நான் மாத்திடுறேன். பட் அங்க நான் பிளேஸ் பண்ணல, ஜஸ்ட் அங்க அங்க கொண்டு போய் வச்சிடுறேன். சோ இப்போ x, y வந்து 6 எக்ஸ் 0 வந்து ஏ பொசிஷன், ஏ பீஸோட பொசிஷனை வந்து அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொண்டு வரேன் மேம். a ஓட பொசிஷன் இப்போ ஏன்னா 2,2 இருக்குல்ல, இப்போ ஏவும் 2,2 பியும் 2,2. இப்போ அது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அது 2,2ன்னு இருக்க கூடாது, அதனால பொசிஷனா 6,0ன்னு வெளில எடுத்துட்டு வந்துருவேன். சோ ரேண்ட் ரேஞ்ச்ல மறுபடியும் ஐட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள அந்த ஒரு இல்ல ஒரு செகண்ட். நெக்ஸ்ட் இட்டரேஷன்ல a is going to take b's position to check. இப்ப நான் a க்கு என்ன கொடுக்கறனோ a is going to check for x1 and y1. அதான் x1 and y1. எஸ் மேம். ஓகே, பட் எதுக்காக வந்து நம்ம இது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் the x, y எதுக்காக இது ஸ்டேட் பண்றோம்? கட் பண்ண பீஸ வெல்ல போர்டுக்கு வெல்ல பிளேஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் அது பண்ணேன். நான் லிட்டரலா அந்த மோனோபோலி கேம் மாதிரியே திங்க் பண்ணி கட் பண்ண பீசஸ் போர்டுக்கு வெல்ல போகணும் அப்படின்ற மாதிரின்றதுக்காக நான் அது தனியா. ஓகே, இந்த இதுல there's no okay, yeah, hello, we are halfway through, Kaushika. So anyways, okay, so basically the x, y doesn't have a meaning here, so that's fine. So b scored a point வந்தது. okay, so okay, I think உங்களோட லாஜிக்கு இந்த கோட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க whatever you said, okay, what we will do now is I'm going to stop it and நீங்க அந்த இன்புட் ஸ்டேட்மென்ட் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா பிளேயர் யார் ஜெயிச்சா அப்படின்ற அந்த அவுட்புட். yeah that no I don't want to do that. What I'm going to do is the points மட்டும் print பண்ணிட்டு வரேன். நான் பாயிண்ட் மட்டும் end of the day போர்ட்ல அந்த பாயிண்ட் மட்டும் print பண்ணா then I'll know what's going on, right? நான் இன்னொரு raw logic னு வச்சிருந்தேன் மேம். இன்னொரு ஒரு ஃபைல் raw logic னு சொல்லிட்டு அதுல வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் print பண்ணேன், போர்ட் print பண்ணாது மேம். It's okay, this is okay, printing board is okay, not a problem. இதுல வந்து it's going to end in print a score எங்க points இந்த இடத்துல வந்து I'll print the points. So each time யார் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படி. அவ்வளவுதான். yeah okay, let's see. இது then I'm going to hard code a only because the time a points comma என்னது player a points player a points and I have to b points. I shouldn't be doing this. எத்தனை நான் கொடுக்குறது? Is that correct? I think அந்த f பக்கத்துல இந்த bracket வராதுன்னு நினைக்கிறேன் மேம். டபுள் கோட். ஓகே, great. இல்லையா டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணல மேம். நான் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணேன் இந்த இடத்துல. ஓகே, அங்க என்னடா கரெக்ட்டா? ஓகே, குட் enough. ஓகே, so I have the இது print பண்ணிருக்கேன். so print பண்றதுனால I can பட் அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம whileக்கு ஸ்டார்ட்ல நடக்கிற அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் இந்த xக்கு இருக்கிற இன்புட் ஸ்டேட்மெண்ட்லாம் மறுபடியும் ரீசெட் பண்ணனும். சோ ரீசெட் பண்ணலனா நம்ம நடக்கிற எல்லா ஐட்ரேஷன்ஸ்க்கும் நம்ம மேனுவலா வந்து இன்புட் கொடுக்கிற மாதிரியே இருக்கும். yeah that is my point. I can, that is what I'm trying to do. So இப்ப 2 கொடுத்தேன். இங்க where is b, இங்க where is the print? a வ வந்து b ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இல்ல where is the printing part? right there, b22 b score a point. b scored a point. இல்ல எங்க where is it printing a ஓட பாயிண்ட்? இன்னும் நெக்ஸ்ட் சைக்கிள்ல ட்ரை பண்ணி பாருங்க மேம். okay, I'm going to hard code the 2 and 2s. so let's I'm going to hard code the 2 and 2. சரியா? okay,
What is your return xy? எங்க பண்ணும்? It's the while loop board. குள்ள இங்க இந்த input இருக்கு. Okay, I'm going to do that. Commented. என்னாச்சு? ட்ரிபிள் கோட்ஸ் இது போடலாம். Okay. என்னாச்சு? What is the problem here? பெட்டர் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணிடலாம் மேம் அது. Yeah, I mean, why is it not working? Is it because of the spacing? இண்டென்டேஷனா இருக்கலாம் மேம். தான் கேக்குறேன். Okay. எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல, பட் இண்டென்டேஷனா இருக்கலாம். Okay. All right. Trial and error ma'am, mostly Yeah. trial and error. Got it. So x and y வந்து 2,2. So yeah, so that's all the value all the time. And then Yes ma'am. see how your code works. Control S. That. Is it because of printing? So B score a point, B22. ஏன் B ஓட பாயிண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணல? பிரிண்ட் பண்ணுதா? A point print ஆகுது மேம். A0 B1 அப்படினு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. பட் ஆனா B மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம A வந்து கட் பண்ணி 6, இதுல வச்சிரதுனால. இல்ல. அது எப்படி A தான பாயிண்ட் ஆகணும். B ல இருக்கு according to your logic when A does the 2 it's going to cut the B and A will have a point, right? Correct? Yes ma'am. So what is that happening? Second iterationல B score a point. வரலையா? மேம் A ஸ்கோர் பண்ணிருக்கு மேம். சாரி மேம். ஆக்சுவலா மிஷின் கரெக்ட், I am wrong. B score a point, A score a point, A points 1, B points 2. Okay, பண்ணிருக்கா? Okay. கரெக்ட்டா தான் மேம் போயிட்டு இருக்கு. That's the complete. Okay, sounds good then. All right. So yeah, kind of இப்படியே work ஆயிடுச்சு. Good, very good. சொன்ன மாதிரி it works for your logic, right? But the logic I meant is a different logic. அதை எப்படி பண்ணுவீங்க? If I tell you that இல்ல போர்டு வந்து ரீசெட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ரீசெட் பண்ணாம just leave A there. What I'm going to keep what I'm going to do is I'm going to keep, I will not call the clear pieces. Okay, clear pieces na call panla, so that at least the UI will look the same. A will continue, unga logic is going to be the same thing, but at least and I'm not going to hard code this either. Again இன்னொன்னு அந்த temp spaceக்கு போகிறதையும் ஸ்டாப் பண்ணனும் மேம். என்னது? அது ஓகே. இப்போதைக்கு I want you to see control S. X 3 and 4, 5 and 3. Okay. So A and B அங்க இருக்கு. Then I'm going to get it. And then I'm going to give it 2 and 3. Whatever. And then I'm going to give it 1 and 2. So in that board, so you have both the things. Okay? Yes. Body position as well as so I'm not clearing it. Yes ma'am. Okay? So இப்படின்ற கேஸ்ல what will you do to the same logic? இப்ப நான் வந்து இப்ப B is here. B is at what's the position? இது என்ன 2 அது? 2 and 2 இல்ல? இப்ப A gets 2 and 2 னா then B needs to get A needs to get a point, right? Yes ma'am. I put B க்கு வந்து if பண்ணலாம் மேம். அதுதான் மேம். இப்ப நான் A ரோல் பண்ணிட்ட பிறகு அந்த மேட்ரிக்ஸ்ல ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்றத வந்து கெட் பண்ணிட்டு அதை வேலிடேட் பண்ணனும்னா பண்ணிடலாம். பட் okay, how will you do it?
அதுதான் மேம். இப்போ நான் வந்து என்னோட டைஸை ரோல் பண்ணுவேன். எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அந்த பொசிஷன்ல நான் ஏவை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷன்ல போட்டு செக் பண்ணுவேன். அந்த ஸ்டார் இருக்கா இல்ல பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பி இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். ஸ்டார் இருந்துச்சுன்னா அங்க வந்து பீஸை பிளேஸ் பண்ணுவேன். ஏ இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் மேம். ஸோ அப்படிதான் பண்ணலாம்னு இருக்கேன். Example, correct. Okay, tell me the code. I'll type. Where will you change the code? So ma'am, it will take lot of time. நான் வேணா அதை செஞ்சுட்டு நான் மறுபடியும் கிட்ல புஷ் பண்ணிட்டேன். Don't worry. It's not going to take a time. See, this is where the comments help, right? So இந்த இடத்துல என்ன கமெண்ட் எழுதி இருக்கணும் நம்ம control. If I had written proper comments in the இடத்துல, if I put a comment saying check if, that's what you're trying to do. உங்களோட own இந்த particular codeக்கு check if current A position has B already. ஏல இருக்க வேண்டிய இடத்துல B already இருக்கான்றதான் செக் பண்றீங்க, right? All you're going to do is change this check. இந்த செக்கை சேஞ்ச் பண்ணா போதும். That's it. Yeah, yes ma'am. இந்த செக்ல என்ன பண்றீங்க? You are only checking the current position. இப்ப நான் புதுசா என்ன சொல்றேன்? Don't check for. Yes ma'am. I mean, you are checking the value previous position ஞாபகம் வச்சுட்டு பண்றீங்க. பொசிஷன்ல என்ன பீஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதான் check exactly. Okay, tell me how would you do it? Yes. That's all. The only statement you have to change. How will you? If the board அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொசிஷன் the board ஓபன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிரேசஸ் அதுக்குள்ள வந்துட்டு x, y x அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு தனி ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து y மென்ஷன் பண்ணுவேன். சோ இது வந்து நெஸ்டட் லிஸ்ட் இல்லையா? நெஸ்டட் லிஸ்ட்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணணும் மேம். சோ பண்ணிட்டு இத வந்து கெட் பண்ணணும், வேரியபிளா கெட் பண்ணிட்டு, இல்லனா இது ஈக்குவல் டு அதுதான் மேம். இது வந்து பியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த திங்ஸ் வந்து பண்ணுவோம் மேம். சோ ஈக்குவல் டு பாயிண்ட் கரெக்ட்டா? அவ்வளவுதானா? இருந்துச்சுன்னா பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் மேம். இல்ல Yeah, then you do the same thing. கரெக்ட்டா? இல்லனா நம்ம போர்ட வந்து போர்ட்ல வந்து இல்லன்னா அந்த இடத்துல ஏ போடணும். Yes. Is that a clear place? That's the அப்புறம் இந்த x 108 அது தேவையில்லை. கட் பண்ண You பீஸ் don't need that extra. கமெண்ட் பண்ணிரணும். கமெண்ட் பண்றேன். Okay. You don't need it at all. It doesn't matter at all. இருந்தாலும் தெரியல, we are not using it. Then what? Okay, இருந்ததுன்னா you are scoring the point. அந்த இடத்துல எங்க you also have to put A's name in the x and y position இல்லையா? அது எங்க பண்றீங்க? அது one second மேம். மேம் அதுதான் மேம். இது கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையா கோட் அடிச்சு டீபக் பண்ணி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு வரேன். சரி, இல்ல I know, I'm sure you can do that. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பொறுமையா பண்ணிடுவீங்க, என்ன பிரச்சனையும் கிடையாது. The reason we are discussing in the classல எதுக்கு டிஸ்கஸ் பண்றோம்னா, we are trying to see the thinking. We are trying to see how to effectively do it, basically, right? We are also learning. இப்ப நான் சொன்ன மாதிரி writing proper comments help. ஏதுனால டப்புன்னு போய் கோடை சேஞ்ச் பண்ணனா, I was going to do, that's what I was going to do in the classல இன்னைக்கு. இந்த கோடை எடுத்துட்டு if I ask you guys to do more in the same code, எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால சேஞ்ச் பண்ண முடியுது. வீட்ல போய் உட்காந்து நீங்க if I give an hour நீங்க பண்ணிடுவீங்க. But that's not how interviews work. They are not going to give you 1 hour கொடுக்க மாட்டாங்க இல்லையா? Correct? Yeah. So அதனால the whole idea is நம்ம ஆல்ரெடி ஒரு கோட் வச்சிருக்கோம் நம்ம, and then I'm adding some more modifications in the code. How easy it is for us to go change the code. அந்த அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல எழுதின கோடு வந்து ப்ராப்பரா எழுதி இருந்தோம்னா, இல்ல நம்ம திங்கிங் நீங்க நல்லா எழுதிருக்கீங்க. ஐம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் கோட் அட் ஆல். நீங்க ஒழுங்கா தான் எழுதிருக்கீங்க. பட் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் தி இன்டர்வியூஸ். ஃபாஸ்டா பண்ண வேண்டியது. They are not going to give you 1 hour. They are going to give you 10 minutes. Okay, here is the code. Change it. And we are identifying. இப்ப நான் சொன்ன மாதிரி all you have to do is change this code. அந்த if ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா change the if statement. But my question is,
not only change, you also have to place அந்த பொசிஷன்ல ஏ போடணும் இப்போ, which you Yes, are ma'am. already doing. எங்க போடுறீங்க, எந்த இடத்துல வந்து ஏ ஆல்ரெடி போடுறீங்க? Where is that? 99ல ஏ பிளேஸ் பண்ணிட்டேன். பட் ஆனா that's what you're doing. பிளேஸ் You பண்ணிட்ட should be பிறகு doing it அது late. இன்சைட் You will not, yeah, you shouldn't be clearing the piece. You should be doing it like here. இருந்ததுன்னா பாயிண்ட் ஆட் பண்ண போறேன், இல்ல இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த பிளேஸ்ல ஏ போட போறேன் நான். That's what this means, right? Pieces and boardல ஏ போட போறேன் x y ல. Is that right? What is x y comma? அதுதான் மேம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா பீஸ பிளேஸ் பண்ணிட்ட பிறகுதான் அது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கோட நியூ வேல்யூ வந்து அப்டேட் பண்ணும். அப்போ அந்த போர்ட் எக்ஸ் கமா ஒய்ல வந்து ஏ பிளேஸ் ஆயிடும் மேம். ஸோ அது கொஞ்சம் நான் கொஞ்சம் வில்லங்கமா கோட் அடிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. Okay, now you know how to write the எந்த இடத்துல, if I want to see சரி பண்ணி எந்த இடத்துல நீங்க வந்து ஏ என்டர் பண்றீங்க, where is your function that this is the one set board. பண்ணுங்க no problem, பட் எங்க போட்டிருக்கீங்கன்னு பாக்குறேன் நான், டைமும் ஆயிடுச்சு. Okay, it's a complicated code. So எங்க பீஸ் இன் போர்டா இல்லையே, அது என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே போட்டுறீங்க போர்டுல. இது ராங். இந்த இடத்துல போட்டுறீங்க, ரைட்? இந்த இடத்துல போட்டா என்ன பிரச்சனை இப்போ? I cannot check. போட்ட உடனே நான் வந்து அந்த இடத்துல போய் பிளேயர் ஏ போட்டு அந்த பிளேயர் ஏ அந்த இடத்துல வச்சிட்டேன்னா then இந்த condition is not going to work because I cannot check for this section. போர்டுல ஏ தானா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. So I have to do the check பண்ணிட்டு அப்புறம் தான் I have to do this. So I have to move my place player E, control X. I shouldn't be doing it there. I should be doing it here. புரிஞ்சுதா? Yes ma'am. So now the code starts to look a little cleaner. So but the idea is you are rolling the dice. Where is the rolling the dice? அந்த பீஸ் இன் போர்டு நம்ம தூக்கிட்டோம் மேம். மறுபடியும் போட நம்ம பீஸ் இன் போர்டு இஃப்க்கு முன்னாடி பீஸ் இன் போர்டு. பீஸ் இன் போர்டு எங்க இருக்கு? அது நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, அது இதுல இருக்கு. இதானா? ஓகே. அது x1 ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப்போட போடணும். x, y is equal to அந்த மாதிரி போட்டுட்டு player a name. So I'm going to come to that next where you have two. Is it? Okay, so player a. That's what you are doing. Okay, so first one is basically roll for player a. Then you are check if the A's position. இருந்ததுன்னா add a point. இருந்தாலும் இல்லாட்டியும் put A's name in that. all முடிஞ்சு போச்சு. And then do the same thing for player B, right? That's it. Yes ma'am. Yes ma'am. Now I wouldn't be doing it twice, the same thing, because then I will have a function to do it. But anyways, because you are, so what I will do is copy paste, which is not the right thing to do, but I will do it for now. In the same x1, same, I can call the reuse the thing. B, A, B, இதெல்லாம் தேவையில்லை. I don't need any of this code. I shouldn't be resetting as well. Wherever. Okay, Manjida. The code simple enough. You are looking. You are continuing. The thing is very, very simple. I get the thing. I check if the player is already on the board or not. If there, do it. If not, whatever, and that's it. And then keep going. Okay, you want to try it and see? Print it and see. What is going on here? இந்த இடத்துல ஏன் வந்து இது வரல? F கிட்ட இது இருக்கு எதுக்கு?
அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் பிரேசஸ் இருக்கிறதுனால மேம் அது ரிமூவ் பண்ணிட்டா போயிடும். Okay, so no complaints otherwise. Okay, we good. Control S. Are we still getting enter input enter தான் பண்றோம்? Okay. Okay, let's change it. Okay. A00 XY. So 2,3, 4,5. இந்த print பண்ணலையா? Okay. போர்டு எங்கேயும் சார், பிரிண்ட் போர்டு எங்கேயும். Okay, print board எங்கேயும் இல்லையா? So we are allowed to print the board only once. But anyways, while print அவன் இவர் கொடியன்னு பார்க்கணும். இந்த இடத்துல print போர்டா? Setting it. What is it? Okay, A and B அங்க இருக்கு. So இப்போ வந்து என்னாச்சு? Oh, hit enter. Okay, 4 and 4. 1. Okay, we have it. Now if I go, A goes to B or the old position, A will go where? Let's see, what's B's position is it? In the position in the last row, which is what I should to give 4. No. 4 and 5. 4, come on. Okay, right. Okay, so hit enter. இப்போ நான் A ஓட இது வந்து I say 4,5 and 2,2. Change ஆயிடுச்சா? Yeah, yes ma'am. And then whatever. Okay, so you get the point. So the question is, இப்போ இன்னைக்கு இப்போ கிளாஸ்ல பண்ணதோட idea is, yes, understanding the problem. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இட்ஸ் நாட் ராங், இட் இஸ் ஓகே. தட் இஸ் ஒன் வே டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் when you write the code, கோட்ல வந்து the xy was not needed and the way the code is written, I would the whole thing நம்ம ரிப்பீட் பண்றோம். ஏக்கு பண்ணதே தான் பிக்கும் பண்றோம், right? So I would have written this whole thing as one function. Check for A or check for B, because we are doing the exact same thing over and over and again. So I would have done it a little differently. So those are the takeaways from this class is how to write code, how to write comments, so that if you have to go make any changes in the future, exactly pay change பண்ணலாம். எங்க போய் change பண்றது, the change becomes easier. So it's okay, go ahead and rewrite it. நீங்க வந்து உங்களோட ஓன் வேர்ட்ல இன்னொரு திருப்பி எழுதுங்க, சரியா தேவா? Sure ma'am. Okay, so that's that. And there is some homework I was going to give. I will post it in the Discord la podren nanu. So Sundarajan, I didn't see your code. Maybe quickly you can share your screen and show the code. Yes ma'am. The other one, but just so that we all get to see your code too. I tell them in a ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ரூல்ஸ் அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிற மாதிரி எழுதிக்கிட்டேன் மேம். நெக்ஸ்ட் இங்க இருந்தா மேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ரேண்டம் மாடியூல்ல இருந்து ரேண்ட் இன்ட்னு அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளேயருக்கு ஒரு கிளாஸ், அப்புறம் கேமுக்கு ஒரு கிளாஸ். சரி, பிளேயர் கிளாஸ்ல பிளேயரோட நேம், பிளேயரோட பாயிண்ட்ஸ், பிளேயரோட கரண்ட் ரோ அண்ட் காலம், எதுவுமே நேம் கொடுக்காது. டிஃபால்ட் பிளேயர் வந்து டி அசைன் பண்ணிக்கும். சரி. நெக்ஸ்ட் வந்து கேம் கிளாஸ். கேம் கிளாஸ்ல வந்து இனிட் பண்றதுல வந்து எத்தனை ரோ எத்தனை காலம்ங்கிற சைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டா 6 ரோ 6 காலம் இது பண்ணும். அதே மாதிரி ஸ்கோர் எத்தனை ஸ்கோர்ல ஃபினிஷ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டா 5ல ஃபினிஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த போர்டு வந்து மேட்ரிக்ஸ் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஃபைல் வச்சிருக்கேன். இது வந்து நான் ரன் பண்ணும்போது எதுக்குன்னு காமிக்கேன் மேம். அந்த ஃபைல்ல தான் அது ஆக்சுவலா அந்த இதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிளேயர் 1 பிளேயர் 2 வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நேம் பிளேயருக்கு 1க்கு ஏ அண்ட் பி, பிளேயர் 2க்கு பின்னு நேம் கொடுத்துட்டேன்.
ம். நெக்ஸ்ட் வந்து போர்டை பாப்புலேட் பண்றேன். இந்த பாப்புலேட் பண்றதுன்னா அந்த ஸ்டார் எல்லாமே அந்த போர்ட்ல செட் பண்றது இதான் மேம். ம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் போர்டை செட் பண்ணிட்டேன். ம். செட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட்னு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ம். அது வந்து உங்களுக்கு வந்து அதோட ரூல்ஸ் இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா குவிட் பண்ண போறீங்களான்னு ப்ராம்ப்ட் ஸ்டார்டிங் அந்த ஆப்ஷன் காமிக்கும். சரி. உங்க சாய்ஸ் வந்து ஸ்டார்ட் இல்ல குவிட் இல்லாத வரைக்கும் அது வந்து ரூல்ஸ்னா திருப்பி ரூல்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒயில் லூப்லயே இருக்கும். குவிட்னா அப்படியே குவிட் பண்ணி போயிடும். ஸ்டார்ட்னா கேம் முடிஞ்சோடனே ஏன்னா இன் இருக்கனால கேம் ப்ளே பண்ணோடனே குவிட் பண்ணிட்டு போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவுண்ட் வந்து எதுக்குன்னா 2 பேர் இருக்கனால நம்ம மாடுலர்ஸை வச்சு எந்த பிளேயர் டர்ன்னு நம்ம ஆடாடி ஒன்று வச்சு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒயில்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆர் செகண்ட் பிளேயர் வந்து ஸ்கோர் வந்து செல்ஃப் ஸ்கோர் வந்து 5 நம்ம இப்போ டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். அது யாராவது ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் வர்ற வரைக்கும் இந்த கேம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேயர் அந்த மாடலர்ஸ் வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ரோல் டைசஸ் வந்து ரேண்டம் இன்டீஜர் வந்து ரெண்டு ரோலுமே ஒரே அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துரும். ஸோ ரோ அண்ட் காலம் வந்து டைரக்டா அசைன் பண்ணிக்கிட்டேன் மேம். நெக்ஸ்ட் வந்து நான் செக் பண்ண அந்த போர்ட்ல வந்து இப்போ கரண்டா நமக்கு கிடைச்ச ரோ அண்ட் காலம் வந்து அந்த இதுல பிளேயர் 2 நேம் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன் மேம். இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிளேயர் 1 பாயிண்ட் கொடுத்துட்டு பிளேயர் 2ஓட இதை வந்து -1 போட்டுக்கிறேன். அவங்க அந்த இதுல இருந்து ரிமூவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேயர் 1 கிடைச்சிட்டுன்னு போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த இப்ப புதுசா இருக்க பிளேயர் வந்து அந்த இடத்துல போர்ட்ல வந்து அசைன் பண்ணுவேன். பிளேயர் 227 228 தேவையில்லைல்ல? எது மேம் 227? இது வந்து சும்மா நம்ம அந்த பிளேயர் இது லாஜிக் படி தேவையில்ல மேம். ஆனா நம்ம எப்பயாச்சும் செக் பண்ணணும்னா அந்த பிளேயர் வந்து கரெக்டா உள்ள போர்ட்ல இருக்காங்களா இல்ல ஆல்ரெடி லாஸ் ஆகி வெளியே இருக்காங்க. நான் டீபக் பண்ண சம்டைம் யூஸ் பண்றது வச்சிருக்கேன். சரி. ஸோ சேம் லாஜிக் தான் மேம் ஃபார் பிளேயர் பி. இதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா போட்டு பிளேயர் 1 பிளேயர் 2 கூட ஒரே இதா போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கேமை பிரிண்ட் பண்ணுவேன். இந்த பிரிண்ட் வந்து ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து இந்த ஃபைல்ல தான் பிரிண்ட் பண்ணுவேன். அது எதுக்குன்னு காட்டுறேன் மேம். கடைசி பிரிண்ட் பண்ணுவோம். கடைசி நம்ம யாராவது பிளேயர் வின் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டா யாரு வின் பண்ணான்னு சொல்லி ஃபினிஷ் ஆயிடும் மேம். ஓகே. கோட் ரன் பண்ணிட்டேன். Yeah. So any questions? I know Kaushika, sorry you joined late, so we just continued. I'll explain you later. Recording with important. Question எது இல்லையா மேம்? Yeah. I mean, okay. Yeah, the logic looks the same as okay ma'am. what I was trying to tell them, but object இதுல போட்டீங்க, கிளாஸ்ல போட்டீங்க. That's good too. Yes ma'am. இந்த ஆக்சுவலா இது வந்து இந்த லினக்ஸ் கமெண்ட் இந்த டெய்ல்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபைல்ல வந்து கடைசி ஒரு n நம்பர் ஆஃப் லைனை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த எஃப்ங்கிற இந்த ஃபிளாக் கொடுத்தோம்னா நம்ம நியூ டேட்டா வர உங்களுக்கு பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் அந்த கேம் ரன் ஆகிற போற ஸ்கிரீன். சரி. This way நான் கன்சோல் பார்க்க வேண்டாம். I can see the yes ma'am. ஃபோக்கஸ் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காண்டி போட்டேன் மேம். சரி. ஸோ எஸ்னா ஸ்டார்ட் ஆகும். கேம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆர் கொடுத்தோம்னா ரூல்ஸ் பிரிண்ட் பண்ணும் மேம். சரி. என்னென்ன ரூல்ஸ் இது எப்படி கேம் என்ன அந்த மாதிரி 2 பிளேயர் கேம் 5 பாயிண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்களோ அவங்க வின் பண்றாங்க அந்த எல்லாமே மேம். சரி. இப்ப ஸ்டார்ட் கொடுக்கேன் மேம். இப்ப ஸ்டார்ட் கொடுத்து இப்ப பிளேயர் ஏ டர்ன் இருக்கு மேம். இப்ப நான் என்ட்ரி கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டைஸ் ரோல் ஆயிரும். ஸோ பிளேயர் ஏ வந்து 0-0 ரோ டைஸ்ல வந்துருக்கு மேம். இந்த இடத்துல ஏ பொசிஷன் வந்துட்டு ஸ்கோர் இப்ப யாருமே இப்போ ஸ்கோர் பண்ணாதனால 0-0 இருக்கு மேம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் பி 4,3 அதே மாதிரி 4,3 அடுத்து 4,0. இப்போ நான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்ப ஓவர்லேப் ஆகுதோ இப்போ ஓவர்லேப் ஆயிருக்கு மேம். பிளேயர் ஏ வந்து பாயிண்ட் கிடைச்சிருக்கு 2 and 4 இருக்கு. இப்போ பிளேயர் நம்ம ப்ரீவியஸ் இதெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ 2-4ல அதுக்கு முன்னாடி பி இருக்கான்னு 2 and 4 2 and 4 பி இருக்கு மேம். ஸோ இப்போ ஏ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி திருப்பி இது
டர்ன் மாற்றி மாற்றி விளாண்டுக்கிட்டே இருந்தா எப்போ 5 யார் ஃபர்ஸ்ட் 0.5 இருக்காங்களோ அவங்க வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணி கேம் வந்து குவிட் ஆயிடும். Very nice, very nice. I think I like the way you use the file. It's easy to see the score அழகா scoreboard நல்லா இருக்கு. Then you do the thing too. Very nice. The representation is pretty good, easy to understand. Thank you. So okay, all good. Any questions, anybody? We'll have to end because of the other class. So what I'm going to do is, okay, we'll stop the recording too. And next 2 weeks class I'm not coming, but Sundarajan I've given permission to start the class. I will give homework. I will post the homework. நீங்க எல்லாருமே வந்து discuss your homework, share your homework with others and see how it looks, and then learn from each other. It's all learning experience for each other. Yeah, that's what you'll do next 2 weeks. So yeah, I'll send the message, send the information. I am available on Discord. It's just that I won't be able to come for class. But Sunday, I think Anu will start this week. Sunday, 10th in the week, 10th, she'll start. Okay? So yeah. Okay, ma'am. Okay. With that, Okay. yes. Yeah, I'll send you instructions later. Okay, ma'am.